Hello friends, welcome to my channel. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் டாபிக் வித் பேஜ் நம்பர். என் புக் பேக் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னவோ அதில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பரோடு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? இதில் இப்போ நாளைக்கு 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் எக்ஸாம். ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு இருங்க. இந்த கொஷினை அப்புறம் ரீகால் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் 11 and 12 இருக்கக்கூடிய டென்சஸ் டாபிக் கம்பல்சரி அந்த டாபிக் கொஷின் ஒட்டு. ஓகேவா? மாடல்ஸ், செமி மாடல்ஸ்லாம் பார்த்துக்குங்க. ப்ரிப்போஷன், கன்ஜெக்ஷன், வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் 77, 78, 79. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் டெக்ஸ்ட் 79லேருந்து 81 வரைக்கும் ஒரு டாப்பிக்கோட கன்வெர்ட் ஆகும். அதே போல் 219 அந்த பேஜ் நம்பர்லேருந்து வருது. ஓகேவா? சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் இது 121 பேஜ் நம்பர் 121லேருந்து 23 வரைக்கும் இருக்குது. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அது. நெக்ஸ்ட்டு இஃப் கிளாஸ் 124, 125. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அன்லெஸ் மாடல் 124, 125 இருக்குது. ஓகேவா? அன்லெஸ் மாடல் 124, 125 கண்டிஷனல் கிளாஸ் சொல்கிறல அந்த டாபிக். அப்ரிவேஷன் 139, ஆர்டிகல்ஸ் டினைபிள் 157, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் 157லேருந்து 159 வரைக்கும் அந்த டாபிக் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பாட் த எரர், வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த மாடலாம் எல்லா கிராமரும் நீங்கள் படிச்சுன்னா மட்டும்தான் மெயினாக இருக்கக்கூடிய டாபிக் எல்லாம் கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், எல்லா கிராமர் பண்ணி நீங்கள் படிச்சிருக்கணும் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இந்த எரர் ஸ்பாட்டிங்கில் 73 பேஜ் நம்பர் 73ல் இந்த ஜின்னு கொடுத்துருப்பாங்க. 173ல் ஸ்பாட் த எரர்ஸ் த ஃபாலோயிங் நம்ம சொல்லி ஒரு 6 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் 5th சென்டென்ஸும் 6th சென்டென்ஸும் வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, மை கிராண்ட் ஃபாதர் இஸ் வெல் நவுன் இன் த வில்லேஜ் ஃபார் இஸ் நோபல் டீட்ஸ். இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? 81, 82, 185லேருந்து 188 வரைக்கும், 217, 221, 222. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் அண்ட் ஸ்லோகன் பேஸ் பண்ணி 159 இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாடல் 188, 189. ஸ்பெல்லிங் 224. ப்ரேசல் வெர்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் 200+ ப்ரேசல் வெர்பு நிறைய இருக்குது. அதில் புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு சம் ஆஃப் ப்ரேசல் மட்டும் நீங்கள் படித்தா போதும். 7, 108, 118, 119, 138. நெக்ஸ்ட்டு ஸ்பீச், ரிப்போர்ட்டர் ஸ்பீச் 14 and 15. ஹோமோஃபோன் 6, 72. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் 7. ஜெரண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவ் 155 and 156. இந்த 21 டாபிக் நீங்கள் கிளியராக பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக மார்க் எடுக்கலாம். இந்த சினானிம்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த சினானிம்ஸ் மோஸ்ட்லி இந்த 3 கொஷின்ஸ்னால் இந்த 3 கொஷினில் 2 கொஷின் புக் பேக் தான் கேட்பான். ஒரு 1 கொஷின் ஒரு இன்சைடாக கேட்பான். ஓகே, கிளாஸரி ஃபுல்லாக படித்தாரா உங்களை அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? அதே போல் ஆன்டனிம்ஸ், இந்த சினானிம்ஸுக்கு ஈக்குவலான ஆன்டனிம்ஸ் நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் அதை ஈஸியாக அவங்க படிக்க முடியும். ஓகேவா? எம்சிஐனா என்ன, அப்ரிவேஷனில் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், கொஸ்டின் டேக்கு, கிளிப் ரோட்ஸ் அன்கிளிப் ரோட்ஸ்னு கேட்பாங்க. டீனேஜருக்கு கிளிப் ரோட்ஸ்னா டீனுக்கான அன்கிளிப் ரோட்ஸு டீனேஜர். ஓகேவா? இது மாதிரி கேட்பாங்க. காம்பவுண்ட் நோட்ஸ் அந்த என்ன டைப்பு, இப்போது சன்ரைஸ் இருக்குன்னா சன் அப்படின்றது என்ன காம்பவுண்ட், நவுனு, ரைஸ் அப்படின்ற வர்பு, அப்போ நவுன் ப்ளஸ் வர்ப் இதை கொடுத்து அந்த பேட்டர்னு கேட்பாங்க. ஓகேவா? ப்ரிப்போஷன் நல்லா பார்த்துங்க. பிளெண்டட் வேர்ட்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. ஆர்டிகல் சொல்லியிருக்கேன். சிலபிகேஷன், அதாவது இதில் கீ கொடுக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எது டெட்ரா சிலபிக் கோட், எது டைசிலபிக் கோட், இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவே, B1 available, C1 gone, நெக்ஸ்ட்டு lament. இந்த 4 ஆப்ஷனில் எது டெட்ரா சிலபிக் கோட்னு கேட்பாங்க.
இது ப்ரீவியஸாக கேட்ட கொஷின் தான். ஓகேவா? ஹாலிடே அமெரிக்க இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷு இந்த மாதிரி கேட்பாங்க. சிலபிகேஷன் நல்லா புரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு அமெரிக்க இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஹாலிடேக்கு என்ன வரும்? ஹாலிடேக்கான அமெரிக்க இங்கிலீஷ் வேர்டு எதுனா வெக்கேஷன். வெக்கேஷன், பிக்னிக் அந்த ரிலேட்டட் வேர்ட்ஸை பாருங்கள் ஆப்ஷனில். ஒன்று லெஷர், செகண்ட் ஒன் வீக்கெண்ட், தேர்டு வெக்கேஷன், நெக்ஸ்ட்டு பிக்னிக். இந்த 4 ஆப்ஷன் கரெக்டாக ஒரு அந்த என்ன இது கரெக்டாக செக் பண்ணிங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன். ஐ லிசன் டு மியூசிக் டெய்லி. இதை பாருங்கள். ஐ வந்து சப்ஜெக்ட், லிசன் அண்ட் வர்பு, டு மியூசிக் டெய்லி. என்ன வரும்னு சொல்லுங்கள். நான் டெய்லி வந்து மியூசிக் லிசன் பண்ணுறேன். என்ன லிசன் பண்ணுறேன்? மியூசிக். அப்போ டெய்லி எப்போல்லாம் யூஸ் பண்ணுறேன்? எப்போ இதெல்லாம் டெய்லியும். அப்போது எப்போ வென். அப்போது அர்ஜென்ட். அப்போ எஸ்பிஓஏ இந்த மாதிரி கேட்பாங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, ரிப்போர்ட் டைலாக்கு, பேசிவ் ஃபார்ம், ஆட் ஃபார்ம் யூஎஸ்டி கேட்பாங்க. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸு, அதே மாதிரி இஆர்சி. இஆர்சி வெரி இம்பார்ட்டண்ட், கம்பல்சரியாக கேட்பாங்க. இல்லை நான் ப்ரீவியஸில் ஒரு கொஷின் மட்டும் பார்த்தேன், அதை மட்டும் நான் சொல்கிறேன். த ரஃப்டு, த ரக், ட்ரக், இன்டென்டட், வித், டீப் ஸ்கேர்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் என்ன ஐஆர்சின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ரூபா பார்ட் வரும். மாடல்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு 11th எக்ஸாம் இங்கிலீஷில் ரீகால் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? இதை தவிர்த்து வேறு என்னென்ன நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ் நான் சொல்கிற பேஜ் நம்ம நல்லா படிச்சுக்கங்க கூட. இந்த டாப்பிக்லாம் நல்லா டிசைன் பண்ணிக்க. ஓகேவா? இந்த டாப்பிக்லாம் நல்லா படிச்சுக்கங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அவர் சேனல் ஃபர்ஸ்ட் டைம்